ஃப்ரண்ட்ல ஃபோன்ஸ் டவுன் பண்ணுங்க. அடுத்து தமிழ்நாட்டினுடைய அடையாளமா நம்மளுடைய தமிழக சின்னம், நம்மளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கோயிலுடைய நினைவு சின்னமா நம்ம அண்ட் உங்க சார்பான ஒரு கிஃப்ட் உங்களுக்கு, நம்மளுடைய மீடியா பீப்புள் சார்பான ஒரு கிஃப்ட் மேடத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மேடம் நீங்க என்ன இருக்கு வாய்ப்பு இருக்கும்? வெயிட்டிங்கா அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய இன்னைக்கு ஃபுல் டே இருந்து நம்மளுடைய எனர்ஜியை பயங்கரமா ஹைட் பண்ண மட்டும் இல்லாம मुझे ஒரு கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட்க்கு அப்புறம் இன்னொரு கிஃப்ட். थैंक यू sir, thank you so much. I think உங்களோட thought process and உங்களோட passion towards Chennai Amrita students and our future, ஏன்னா நீங்க many times எனக்கு கூட ரொம்ப you give advice, so it's very very kind. Your students are also very lucky to have access to you. Thank you so much. Thank you Chennai for always treating me like your own. Thank you. And நாளைக்கு மதர்ஸ் டே உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, எல்லாருக்கும் ஹேப்பி மதர்ஸ் டே. நம்ம சும்மா ஹேப்பி மதர்ஸ் டே சொல்ல போறது இல்ல, ஒரு செலிப்ரேட் பண்ண போறோம். கேக் போட்டாங்க மதர்ஸ் டே இதெல்லாம் கிரியேட் பண்ணாங்க. அந்த ஒரு ஹேப்பி மொமெண்ட்ஸ் இது ஸ்டூடெண்டோட கிஃப்ட். இன்றைய மொமெண்ட், இன்றைய மொபைல் போன் and ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களை பிரிக்கவே உங்களோட எது
அப்படின்னு கேட்கும்போது மேடம் என்ன சென்னை சமுதாயமும் ஸ்ரீலா மேடத்தையும் பிரிக்கவே கூடாது அப்படின்னு பிரிக்கவே முடியாது அப்படின்ட்டு மொபைல்ல லேட்டஸ்ட் 17 Max Pro லேட்டஸ்ட் அவங்களுடைய பயணத்தை இன்னும் 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 இனிதா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்றும் எப்போதும் உங்க கூடவே உங்க சார் கண்டிப்பா உண்டு நிறைய ஆக்சுவலா தமிழ்நாட்டோடைய ட்ரெடிஷனல் அப்படிங்கிறது வந்து நம்ம இது ஒரு முக்கியமான ஒரு மரியாதை. அந்த மரியாதை நம்மளுடைய மதிப்புக்குரிய ஸ்ரீலீலா மேடத்துக்கு பண்றதுல சென்னை சமுதாயம் ரொம்ப பெருமைப்படுது. தேங்க்யூ. அடுத்த film I'll meet you again. And sir, the superstar titles tags and all, no, not now. Not now. Ipoda enoda career start aachi. And thank you so much to Tamil audience and ivlo anbu and for blessing me so much. I want to make you proud. Thank you so much. So felicitation panna. Sir pesringa? I think first of all Okay. Right. I think first of all எல்லாருக்கு வணக்கம். Sound. வணக்கம். First of all I think சென்னைக்கு வருது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And especially with my favorite institution Chennai Amrital, because என்னோட first Tamil படம் ரிலீஸுக்கு முன்னாடி கூட I was a part of this, so I think that's it's very very special. And I think for every student ஒரு aviation ஒரு dream இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு dream college. ஏன்னா after landing actually நான் நினைச்சேன் சென்னையில ஒரு ஏர்போர்ட் தான் இருக்குன்னு. அப்போ I got to know Mount Roadல இன்னொரு ஏர்போர்ட் இருக்கு. So that's when I realized இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு more than just theoretical knowledge but a practical experience கூட இருக்கு. So I feel like this is a place and for a college I think education our time lo kuda to sit and have a job opportunity. It's a very good initiative. So I feel like ரொம்ப வேலை இருக்கு வெளியா, ஆனா அந்த எப்படி கனெக்ட் ஆகுது you need the correct link. So I feel like Chennai is on all aspects. So when I had that interaction with all the students, I was very proud of them. I was very happy to see them. So Anuvarida, whoever is watching, please do reach out and make your dreams come true. Yeah. Actually degree படிச்சதுக்கு அப்புறம் உடனே வேலை கிடைக்கணும்ங்கிறதுதான் கட்டாயமா நடக்கணும். ஆனா எல்லாருக்கும் அது நடக்கிறது இல்ல. சென்னை சமதா காலேஜ்ல இது வரைக்கும் 31,661 பேர் 31,651 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க வேர்ல்ட் ஃபுல்லா. அதுவும் பேசிக் salary 30K to 35K மினிமம் பேசிக் salary இதுதான். சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? No, as you said very truly, and now personally I've seen it. Travel பண்ணும்போது I've seen that lot of Chennai Amrita students were there. Oh, wow. So they used to come and be like, ma'am, you're the brand ambassador. So I've had these interactions. So that's why I'm very confidently being able to see it. So this is one of those platforms that I feel like we needed and now we have. So we have to make use of it. இப்பவே பெஸ்ட் வெர்சஸ் பெஸ்ட் காம்போ அப்படிங்கிறது ஜெயிக்கிற கூட்டணி தான். இப்போ வந்து சென்னை சமதா வந்து குருநாதன் சார் சென்னை சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிற அவார்டு சென்னை சமதா காலேஜ் வாங்கியிருக்காங்க. நீங்க சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு வாங்கியிருக்கீங்க. பெஸ்ட் அவார்ட் பெஸ்ட் காலேஜ்
best versus best in the Because of best students. சூப்பர். நீங்க சொன்னீங்க ஆக்சுவலி வீடு பார்த்தோம் சொன்னீங்க ஒரு ஏர்போர்ட் தான் இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு மினி ஏர்போர்ட் பார்த்தோம் அப்படின்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது என்ன தோணுது? நீங்க வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணிருப்பீங்க. எனக்கு ரொம்ப டிஃபரெண்டா and actually ரொம்ப thoughtfully this college has been taking things forward. ஏன்னா lots of things, not only that, were a literally practical experience, in-flight experience, cockpit experience, அதுக்கப்புறம் the boarding area and நிறைய things. I think visually கூட it was a treat for me. ஒரு cinema set மாதிரி it was there for me. So I feel like the students are very lucky, very very lucky, seriously. What is your definition of success, ma'am? See, personally, I feel like success is not a that you have to keep going forward, and you'll always find success in big things and happiness in small things. That's what I've been told a lot. இல்லையா மேடம்? பிபிஎஸ் முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பிளான்? இப்போ சொன்னீங்க இந்த மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் பண்ணனும். எனக்கு ஆசை இருக்கு. ஸோ அதான் அதை பற்றி நான் யூஸ்வலி ஐ டோன்ட் ஸ்பீக் அவுட் சைட். ஏன்னா அது எல்லா ஒரு செட்டப் அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் இட். ஆனால் ஒரு ஆசை இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி வித் ஆல் ஆஃப் யுவர் பிளெஸிங்ஸ் ஐ வாண்டட் டு கம் ஃபார்வர்ட். நீங்க ஆக்டிங் பண்ணனும். ஆமா, இப்போ எனக்கு இன்டர்ன்ஷிப் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன், கொஞ்சம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு இப்போ ஐ எம் ஷூட்டிங் கண்டினியூஸ். முன்னாடி சென்னை பார்த்தோம் அவங்களோட பசங்களோட ஸ்கில் ஆனா இன்னைக்கு பசங்களோட பேசிருக்கீங்க. ஆமா. ஸோ அவங்க குரூப் எப்படி வளர்ந்துருக்கு, எவ்வளவு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இருக்காங்க? No, I can definitely say communication, confidence. I can see extreme difference. And today, when I interacted with each one of them, they have so much exposure. They have so much. I felt very very proud of each one of them, and I felt like I can put them in any part of the world they live. அந்த மாதிரி ஒரு துபாயில ஒரு மலேசியால ஒரு அப்படி they were that capable. மதர்ஸ் டே என்ன கேட்கிறோம், உங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கு நீங்க டாக்டரா இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து சின்ன வயசுல இருக்கு உங்களுடைய அம்மா வந்து எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, உங்களுடைய சக்சஸ் காரணம் எந்த அளவுக்கு என்ன இருக்காங்க டீடைலா சொல்லுங்க. I think எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். எனக்கு I'm just like buy one get one free with amma. You get amma, you get me free. அந்த மாதிரி ஒரு she is my strongest support system, and இப்போ கூட I'm very very attached to her. So every step she's with me. So I feel like there's a strong bond. I think every mother daughter or mother son bond is like that. But happy Mother's Day to all the mothers and everyone who has mothers with them around them right now. ஒரு லைட் கைண்ட் ஆஃப் சீரியஸ் क्वेश्चन. ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஜெனரேஷன்ல ஃபெயிலியர் வரும்போது ரொம்ப சீக்கிரமா தவறு போயிடுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ உங்களோட பீஸ் ஆஃப் அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா? I feel like fear not trying. Don't fear failure. You should fear not trying. You know, actually, best lesson you get from failure. So I feel like on the lessons, number success, it will help us get success. If you don't taste failure, you won't know how success is. It's important. ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். I think life, on screen, off screen, both. Sometimes films, sometimes even நம்ம லைஃப்ல வெளியே. So I feel like multiple experiences. எல்லாரும் லைஃப்ல we have success and failure stories, but that is what life is. இப்படி இருக்க கூடாது கிராஃப் ECG, it should always be like that. எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்க டக்குன்னு வெளியே வரணும்? ஸ்டூடண்ட்ஸ் அந்த டிப்ஸா எடுத்துப்பாங்கல்ல, அதுக்காக கேட்கறேன். இவ்வளவு டைம் தான் ஏதாவது ஃபெயிலியரோ மனசுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தா டக்குன்னு வெளியே வந்துடுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு டைம் எடுத்துட்டு வருவீங்க? Usually I go through on the beats. If I have to cry or a 1 hour crying session, adukapro I'll be okay. I'll wash my face and then come out. The life has to move on. Ipo na sad irukku, it's not like the sun won't
come up or the moon won't come up. So life goes out on வெளிய. ஆனா I do one thing, எனக்கு I roadல when I'm going I keep staring at everyone windowல. So அப்போ I realize ஒரு பர்சனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு பர்சனுக்கு ஒரு பெயின் இருக்கு, ஜாய் இருக்கு. So it is life, that's what I think. அந்த மாதிரி. அது எப்படி, I think cinema only I'm comfortable. So expand பண்ணனும். And இப்போ I feel like on the south and north our boundaries எல்லாம் blur actually. So they're enjoying our movies also. So I'm happy to work wherever. I'm talking about the students. You just completed your studies and இப்போ நீங்க சென்னை சமஸ்தாக்கு நீங்க அம்பாசிடரா இருக்கீங்க. So நிறைய டிப்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க, பட் படிக்கிற விஷயமா ஸ்டூடண்ட்ஸ் கேட்ட other tips from your preparation point of view. I feel like the moment we study not to write the exam but to gain knowledge, that makes a difference. And with their profession here, it's practical knowledge. Oh, if you look at the question as, oh, if I encountered this situation, for example, anything in a flight or any situation, right? If I it more practical based, I think you tend to remember better. That's what I did with medicine too. For all of my questions, I has to be like, okay, what if I had a patient in front of me and I have to immediately figure it out. So I feel like make it not for just the exam but to gain knowledge. சார் தான் சொன்னாரு, நீங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார் இருக்கீங்க. Ashok. நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார். 5 வருஷமா 10 வருஷமா கழிச்சு நீங்க வந்து அந்த லேடி சூப்பர் ஸ்டாரா சவுத் இந்தியாவுக்கு வருவீங்களா? அப்புறம் முக்கியமா நயன்தாரா வந்து சென்னையிலே மேரேஜ் செட்டில் ஆயிட்டாங்க. உங்களுக்கு தமிழ்நாடு பாய்ஸ் பத்தி எனக்கு one of my favorite actresses is Nayanthara Akka. So she is there for me. Okay, எனக்கு she is my role model. Ana he's being very very kind, sir, that way. And எனக்கு சென்னை boys மேல I feel like they're all very kind, very sweet. ஆனா டைம் இருக்கு. தமிழ் சினிமால பிடிச்ச ஹீரோ யாரு? ஆனா காலேஜ் தெரியவங்களுக்கு சென்னை எம்எல் டைரக்டர். தமிழ் சினிமால பிடிச்ச ஹீரோஸ் நீங்க ரொம்ப படம் பண்ணணும். நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க? எல்லாரும் நான் என்ன சொல்லலாம் நினைக்கிறேன், சென்னையில பிடிச்ச ஃபுட் ரொம்ப என்ன பிடிச்சது? சங்கீதா ஃபுட். ஆமா, தோசை, இட்லி அந்த மாதிரி. தோசா. காலேஜ் ரிலேட்டடாவே ஒரு கேட்கிறேன். ஆக்சுவலி நம்மளோட சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, எவ்ரி 45 days சென்னை மட்டும் இந்தியாவிலேயே மட்டும் நிறைய ஏர்போர்ட், இந்தியாவில வேர்ல்டு லெவல்ல ஏர்போர்ட் திறந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ நிறைய ஏர்போர்ட்ஸ் வரும்போது அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூடும். சோ நீங்க வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஏர்போர்ட்ஸ் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. சோ அதுல இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க? டெஃபினெட்லி. ஏன்னா ரொம்ப வேலை இருக்கு. அதான் நான் I said before, ரொம்ப job opportunities இருக்கு. ஆனா எப்படி கனெக்ட் ஆகணும், எப்படி லிங்க் people don't have. So I feel like இப்போ இந்த institution is a very good link for them and ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸி ஆகுது. ஸோ ரொம்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பட் யூ ஷுட் ஆல்சோ நோ ஹவு டு கோ தேர். ஸோ அந்த இன்டர்வியூ அது ஒரு ப்ராசஸ். ப்ளஸ் யூ ஹாவ் we have students going to Malaysia, to different places. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் has been created by the college. ஆக்சுவலி நீங்க மலேசியான்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. சேர்மன் சார் மலேசியாவே இங்க வச்சிருக்காங்க இல்ல, கேம்பஸ் இன்டர்வியூல. மலேசியா ஏர் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் இன்டர்வியூ இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க காலேஜ்ல. தேங்க்யூ சோ மச் மேம். எஸ், மைக் ஆன் பண்ணு. பவன் கேஸ்ல வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க, ஜனநாயகம் நடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் உண்டா உங்களுக்கு விஜய் படத்துல? சரி. ஜனநாயகம் பவன் கேஸ்ல நடிச்சிருந்தீங்க, பொண்ணா நீங்க ஜனநாயக படத்துல நடிக்கலன்னு வருத்தம் உண்டா? இப்ப வந்து சிஎம் ஆக போறாரு விஜய். இல்ல இது பிரைவேட்னால அதை பத்தி பேச. சரிங்க சார், மவுண்ட் ரோட்ல காலேஜ் எடுக்கணும்னு காரணம் என்ன? அதாவது எனக்கு ஆக்சுவலா நம்ம காலேஜ் வந்து சவுத் இந்தியா பூராமே இருக்கு. முக்கியமா சென்னையில செங்கல்பட்டுல இருக்கு. அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கறதுனால நான் ஃபீல் பண்ணது, ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருந்தா மக்கள் ஈஸியா அக்சஸ் வர முடியும்.
அதுலயும் முக்கியமா மெட்ரோடைய நெக்ஸ்ட் பில்டிங்கா இருந்தா இன்னும் வசதி. பசங்க என்ன பண்ணிட முடியும்னா ஈஸியா மெட்ரோ மூலமா ஒரு 1000 ரூபீஸ் மெட்ரோ கார்டு எடுத்துட்டா மாசம் பூரா ஈஸியா வந்துடலாம். அதனால ரொம்ப பசங்க ஈஸியா வரணுங்கிறதுக்காகவே நிறைய முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட என்னுடைய 5 வருஷத்துடைய உழைப்பு இந்த மவுண்ட் ரோடோடைய ஏவியேஷன் காலேஜ். நீங்க நிறைய டிராவல் சமீபமா பிளைட் லேண்ட் ஆகும்போது ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பிளைட் லேண்ட் ஆன பிறகு எனக்கு இப்ப கூட ரொம்ப பயமா இருக்கு. நீங்க லேண்ட் ஆன பிறகு பைலட் ஸ்டாஃப்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? அவங்க தானே சேஃபா இந்த மாதிரி all the time and actually எனக்கு மம்மி ஹேபிட் சின்ன வயசுல இருந்து ஆல்வேஸ் while praying of course but land ஆனதுக்கு அப்புறம் we used to clap. ஏன்னா அந்த வாய்ஸ் கேட்காது, ஆனா if we clap that they can hear it to the cockpit. அந்த மாதிரி I used to try. ஆனா ஒரு வாட்டி I used to clap alone, so everyone in the flight used to be like, what is she doing? But yeah. Okay, thank you. ஒரு நிமிஷம் பிரஸ் மக்கள் உங்களோட அந்த ஒரு பேஷனோட இவ்வளோ மீடியா மக்கள் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆக்சுவலா ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. உங்க முன்னிலையில நான் ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் நம்மளுடைய ஏஞ்சல் ஸ்ரீலீலா மேடத்துக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை நீங்களும் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஒரு 5 minutes மட்டும் ப்ளீஸ். And thank you. Mic மட்டும் எடுத்துங்க. One second. One second.